ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மனிதனை ஏமாற்றுமா? ஏஐ தானாக சிந்தித்து பொய் சொல்ல இயலுமா? ஏஐ மனிதர்களை ஆளுகை செய்யுமா என்று நம் மனதில் வினா எழுந்தால் பதில் ஆம் ஆகும். நாம் வாழும் நூற்றாண்டு ஏஐ நூற்றாண்டு என்று சொன்னால் மிகை ஆகாது. எங்கும் ஏஐ, எதிலும் ஏஐ என்கிற நிலையினை நோக்கி ஏஐயின் பயன்பாடு அதிக அளவில் பெருகிக் கொண்டே வருகின்றது. மனிதனின் பெரும்பான்மையான செயல்பாடு ஏஐயினை சார்ந்து உள்ள நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார். ஒரு பக்கம் மனிதன் ஏஐ மூலம் பலன்களை பெற்று வந்தாலும், மறுபக்கம் ஏஐ மூலம் மனிதனுக்கு எதிரடையான பாதிப்புகள் ஏற்பட்டு கொண்டேதான் இருக்கின்றது. ஏஐயை மனிதன் தவறாக பயன்படுத்தி சக மனிதர்களை ஏமாற்றி வந்த நிலை இப்பொழுது மாறி, தற்பொழுது ஏஐ தன்னிச்சையாக சிந்தித்து மனிதனை ஏமாற்றும் நிலைக்கு வளர்ச்சி பெற்றுள்ளது என்கின்ற அதிர்ச்சி தகவல் கொண்ட ஒரு ஆராய்ச்சி கட்டுரை தற்பொழுது வெளிவந்துள்ளது. பேட்டன்ஸ் என்பது ஒரு பிரபல அறிவியல் சம்பந்தமான ஆராய்ச்சி கட்டுரைகளை வெளியிடும் இதழ் ஆகும். இந்த ஆய்வு கட்டுரை மெட்டாவின் சிசரோ என்கிற ஏஐ மூலம் விளையாடக்கூடிய விளையாட்டு மற்றும் பல ஏஐ மாடல்களை ஆராய்ச்சி செய்துள்ளது. இந்த சிசரோ என்கிற ஏஐ மாடல் பொய் சொல்லாது, நேர்மையாக நடக்கக்கூடியது என்று மெட்டா உறுதி அளித்துள்ளது. ஆனால் ஆராய்ச்சியாளர்கள் அதன் செயல்பாடுகளை ஆராய்ந்தது அது தானாக சிந்தித்து பொய் சொல்லி மனிதனை ஏமாற்றுகிறது என்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அது எப்படி மனிதனை ஏமாற்ற முடியும்? ஏஐ அதனுள் ஸ்டோர் செய்யப்பட்டுள்ள தகவல்கள் அடிப்படையில் செயல்படக்கூடியது என்பது அனைவரும் அறிந்ததே. ஏஐயில் தவறான தகவல்கள் ஃபீட் பண்ணினால் அதன் செயல்பாடு அல்லது அதன் மூலம் பெறப்படுகின்ற தகவல்கள் தவறாக இருக்கும். ஆனால் சரியான தகவல்கள் ஸ்டோர் செய்தாலும் தற்பொழுது ஏஐ தானாக சிந்தித்து மனிதனை ஏமாற்றும் நிலைக்கு வளர்ந்துள்ளது. இந்த கட்டுரையின் ஹைலைட் என்னவென்றால், ஏஐ தன் ஏமாற்றும் திறனினை பயன்படுத்தி மனிதர்கள் கூட்டமைப்பினை உருவாக்கி அதன் மூலம் அதிகாரம் பெறும். இதை நாம் வேதத்தின் அடிப்படையில் சற்று ஆராய்வோம். பொய்யின் பிதா சாத்தான் அவன் கடைசி காலத்தில் ஆன்டி கிரைஸ்டாக வெளிப்பட வேண்டும். உலகினை அவனது கண்ட்ரோலில் கொண்டு வர வேண்டும். சாத்தான் இந்த உலகினை கட்டுப்படுத்த அவனுக்கு உதவ போகின்றது ஏஐ ஆகத்தான் இருக்கும். அதனை நோக்கிதான் இந்த ஏஐ வளர்ச்சி போய்கொண்டு இருக்கிறது. பொய்யின் பிதா தன்னுடைய கிரியையை இந்த ஏஐ மூலம் செயல்படுத்த ஆரம்பித்து விட்டான். மனிதன் ஏஐ மீதான கட்டுப்பாட்டை இழக்க ஆரம்பித்து விட்டான். உலக மனிதர்களை ஏஐ ஒருங்கிணைக்க ஆரம்பித்து விட்டது. இப்பொழுது நமக்கு ஒரு விஷயம் நன்றாக புரிய வேண்டும். சாத்தான் தன்னை வெளிப்படுத்த தயாராக உள்ளார். நான் என்னுடைய கடவுளினுடைய வருகைக்கு தயாராக உள்ளேனா? ஆமேன்.